Taste the Daily. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KM விஜயகுமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னசாமி அம்மாள் பள்ளி வளாகத்தில் செயல்படும் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் அங்கு தயாரிக்கப்பட்டு வரும் உணவுகள் சுகாதார முறையில் தயாரித்து வழங்க வேண்டும் என்று பணியாளர்களை கேட்டுக்கொண்டார். பாத்திரங்களை அவ்வப்போது தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை இருந்தால் முன்பே தெரிவித்து அந்த பொருட்களை பெற்றிட வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். தியாகதுர்கம் அருகே உள்ள ஈயனூர் கிராமத்தில் மழைநீர் செல்ல முறையாக பாலம் கட்டாததால் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்ததால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விடியா அரசின் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா சின்னதுரையிடம் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுபான பாரில் சோதனை மேற்கொண்ட போது பணம் எடுத்தது தொடர்பாக மதுவிலக்கு காவல்துறையினர் 4 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நத்தம் அருகே செங்குறிச்சியில் உள்ள டாஸ்மாக் அருகே உள்ள மதுபான பாரில் சோதனையின் போது அட்டைப்பேட்டையில் இருந்து மதுவிலக்கு காவல்துறையினர் 4 பேர் பணத்தை எடுத்த CCTV காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் விசாரணை மேற்கொண்டு மதுவிலக்கு காவல்துறையினர் 4 பேரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்ய உத்தரவிட்டார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மதுவிலக்கு காவல்துறையினரே விடியா ஆட்சியில் பணத்துக்காக மலிவாகி போனது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த சக்தி இறுதி ஆண்டு மருத்துவம் பயின்று வருகிறார். நண்பர்களுடன் பரோட்டா, சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுவிட்டு இரவு தூங்கியுள்ளார். தூக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை உண்டு பண்ணியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விடிய சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விடியா ஆட்சியில் மேட்டுப்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதில் முறைகேடுகள் மற்றும் லஞ்சம் கேட்பதாக அதிக அளவில் புகார்கள் வந்ததால் அலுவலகத்தில் விடிய சோதனையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஆத்துமேடு ஜங்ஷனில் மது பிரியர் ஒருவர் அதிக மது போதையில் போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையின் நடுவே விழுந்து கிடந்தார். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரோந்து பணியில் இருந்த போலீசார் அவரை சாலை ஓரமாக அப்புறப்படுத்த முயன்ற போது அவர் நல்லவங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க சார் என பேசியதும் அதற்கு காவலர்கள் அன்பா பேசதான் நாங்க வந்திருக்கோம் என சொன்னது அப்பகுதியில் வேடிக்கையாக இருந்தது. அந்த மது பிரியர் மீண்டும் மட்டையாகினார். விடியா திமுக ஆட்சியில் மதுவால் பல குடும்பங்களின் வாழ்வு சீரழிந்து வருவதைக் கண்டு பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் நில அளவைத்துறை அலுவலகங்களை 10 நாட்கள் கண்காணித்து அங்கு லஞ்சம் அதிகம் புழங்குவதை உறுதி செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வட்டாட்சியர் சரளா உட்பட 14 அரசு ஊழியர்களிடம் அதிரடியாக விசாரணை நடத்தி கணக்கில் வராத 56,130 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் அங்கு இணையவழி மூலம் மட்டும் கடந்த 6 மாதங்களில் 24 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. விடியா திமுக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என்றால் தானே ஆச்சரியப்பட வேண்டும் என அங்கு வந்த மக்கள் பேசிச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் கொள்முதலுக்காக வைத்திருந்த 1500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பாதிப்படைந்தன. சீர்காழி அருகே வள்ளுவக்குடியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கடந்த 1 வார காலமாக அடுக்கி வைத்து காத்திருந்துள்ளனர். ஆனால் கொள்முதல் நிலையம் இதுவரை திறக்கப்படாததால் சுமார் 1500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பாதிப்படைந்துள்ளது. இதையடுத்து மழையில் நனைந்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் உலர வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே விடியா அரசு நடவடிக்கை எடுத்து உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நபரை கண்டித்து ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த குப்பநத்தநல்லூர் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்காக ஊராட்சி நிர்வாகம் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க கட்டுமான பணிகள் நடந்துள்ளது. அப்போது கட்டப்படும் இடம் தனக்கு சொந்தம் என தனிநபர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஊர் மக்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். விடியா அரசு ஆட்சியில் இதுபோன்ற குடிநீர் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் அருகே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேச்சால் மாணவர்கள் தூங்கி போன நிகழ்ச்சி பார்வையாளர்களிடம் சிரிப்பை வரவழைத்தது. ஏவிசி பொறியியல் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழா நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் விடியா திமுகவின் மாவட்ட செயலாளருமான நிவேதா முருகன் பேசினார். அவர் பேசுகையில் மாணவர்கள் தூங்க ஆரம்பித்தார்கள். விடியா திமுகவின் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் என்று அனைவரும் நிவேதா முருகன் பேசி முடிக்கும் வரை போனிலிருந்து தலையை எடுக்கவே இல்லை. ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் 7 பேரை வெறிநாய்கள் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களை கடந்த சில நாட்களாக வெறிநாய்கள் கடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் வெளியூர் சுற்றுலா பயணிகளை வெறிநாய்கள் கடித்துள்ளது. இதில் சிலர் சிகிச்சை பெற்று சிலர் வீடு திரும்பிய நிலையில் வெறிநாய் கடித்ததில் ஒருவருக்கு காலில் 7 தையல் போடப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக விடியா அரசு வெறி பிடித்து சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா ஆட்சியில் தெருநாய்கள் வெறி பிடித்து சுற்றித் திரிவதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் சுத்தமான குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேயர் சுஜாதா வார்டுக்கு உட்பட்ட முள்ளிப்பாளையம் வீராசாமி தெருவில் பாதாள சாக்கடை பணி மேம்பாட்டுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. விடியா அரசின் மெத்தன போக்கில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்காமல் இருந்த நிலையில் குடிநீர் இன்று வழங்கப்பட்டுள்ளது. குழாயில் வந்த குடிநீர் கழிவு நீருடன் கலந்து துர்நாற்றத்துடன் வந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கரம்பக்குடி அருகே உள்ள செங்கமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் புதிய தார் சாலை போடாமல் விடியா திமுக அரசு ஏமாற்றி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களின் சாலை போதிய பராமரிப்பு இல்லாததால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் ஊர் மக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிப்படைவதாகவும் இரவு நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலையை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விருத்தாச்சலம் அருகே கழிவுநீரை குளத்தில் விடுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி அலுவலகம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் வடிகால் வாய்க்காலில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை குளத்தில் விடுவதற்கான பணியை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டது. குளத்தில் கழிவுநீர் சென்றால் குளம் மாசடைந்து தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பு குவிந்து எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் விடியா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. வழுதலம்பேடு என்ற அந்த கிராமத்தில் உள்ள எட்டியம்மன் திருக்கோவிலில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோயிலில் 22 வருடங்கள் கழித்து கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த தரப்பினர் முதலிலும் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் அதன் பின்னரும் பூஜை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் பட்டியலின மக்களை பூஜை செய்ய மாற்று சமூகத்தினர் அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த பட்டியலின மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை அருகே சுடுகாட்டுக்கு பாதை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். செவ்வாய்ப்பேட்டை மற்றும் 10க்கும் மேற்பட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யாரேனும் உயிரிழந்தால் அவரது உடல்களை கொண்டு செல்லும் பாதை தேசிய நெடுஞ்சாலையால் அடைக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை மனு அளித்தனர். விடியா ஆட்சியில் சுடுகாட்டிற்கு பாதை அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே அதிகாரிகளுக்கும் திமுக நகர்மன்ற தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அண்ணா பேருந்து நிலையம் அருகே சர்வீஸ் சாலை அமைப்பதற்காகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காகவும் நீதிமன்ற உத்தரவுகளுடன் வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்போது அங்கு வந்த கோவில்பட்டி திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் கருணாநிதி, ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உத்தரவு இருந்தால் ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார். இதனால் கருணாநிதிக்கும் நெடுஞ்சாலை துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. குன்னூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளை மாடுகள் அச்சுறுத்துவதாகவும் அசம்பாவிதம் நடக்கும் முன் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் பயணிகளை அச்சுறுத்தி ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. சாலையின் நடுவே மாடுகள் படுத்துக்கொண்டும் நடு ரோட்டில் செல்வதாலும் அச்சம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாடுகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசு செயல்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற சுற்றுலா பயணியை காட்டெருமை ஒன்று தாக்கியதில் காயமடைந்த பயணி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காஷ்மீரைச் சேர்ந்த சுற்றுலா பயணியான ரவுனக் சிங்கை காட்டெருமை தாக்கியதில் அவர் கீழே விழுந்து பின்தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். வனத்துறையினரின் அலட்சிய போக்கால் கடந்த 10 நாட்களில் மட்டும் 2 நபர்களை காட்டெருமை தாக்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நரிக்குடி வாரச்சந்தை வளாகத்தில் மழைநீர் புகுந்தது. திருச்சுழி, நரிக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் திருச்சுழி மற்றும் நரிக்குடி பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் நரிக்குடி வாரச்சந்தையில் மழைநீர் புகுந்ததால் காய்கறிகள் அனைத்தும் மழைநீரில் நனைந்து வீணானது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்தனர்.